நிறைய பேர் வார்த்தையை விட்டுறாங்க, வார்த்தையை விட்டுட்டு கண்ணீரை பிடிச்சிக்கிற, வார்த்தையை விட்டுறாங்க. வார்த்தையை விட்டுட்டு நீங்க கண்ணீரை மட்டும் பிடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க கரை சேரவே முடியாது. அதனால கண்ணீரை விட்டுட்டு வார்த்தையை பிடிச்சிங்க, கண்ணீர் வராதபடி ஆனந்த கண்ணீருக்குள்ளார கர்த்தர் நடத்துவார். வார்த்தை உங்களுக்குள்ளார பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும். முடியாத காரியத்தை என்ன பண்ணுவோம் முடிச்சு, அதான் 110 சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமானானா? ஆனா ஏன்னா அது அப்படிதான், அது சொஸ்தமாகக்கூடிய வார்த்தை. ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுக்கிற வார்த்தை ஆண்டவர் பேசிட்டாரு, சுகத்தை உண்டாக்கும். பலன் கொடுக்கிற வார்த்தை பேசிட்டா பலத்தை உண்டாக்கும். ஆரோக்கியம் உண்டாகிற வார்த்தை ஆரோக்கியம் உண்டாகும். பணத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைன்னா பணம் உண்டாகும். பைபிள் கரங்கள் எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்புவோம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18, 19, 20. உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம், தனியாக கொஞ்சம் பிரித்து படிங்க. அதை ஆம் அல்லன்னு படிச்சிங்கன்னா ஒரே இதை ஆம்னு சொல்கிறோம் அல்லன்னு சொல்கிற மாதிரி வந்துடும். ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். அப்போ இந்த மாதம் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் சில காரியங்களை பார்த்து வருகிறோம், இன்னும் பார்க்க இருக்கிறோம். விசேஷமாக இங்கே சொல்லப்படுகிற வேத வார்த்தையில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். என்ன சொல்லுது அப்படி சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு கூட சொல்லலாம். ஏன்னா எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மூலமாக தேவன் மகிமைப்படணும்னு விரும்பும். இப்போ நம் மூலமாக தேவன் மகிமைப்படணும்னு சொல்லி தான் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் வரும்போதே எஸ்ன்னு வருது. எஸ்ன்னு வரப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை ஆமேன் என்று நான் பெற்றுக்கொள்ளும் போது, அதை ரிசீவ் பண்ணும்போது, அந்த ஆமேன் என்று சொல்லி நான் ரிசீவ் பண்ணும்போதெல்லாம் எந்த வாக்குத்தத்தத்தை சொல்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் போதுமானார் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆமேன். அதை தான் வேத வல்லுநர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எப்போதும் முனைப்பாக இருப்பாராம். அப்படி முனைப்பாக இருக்கும்போது இந்த வானமும் பூமி ஒழிஞ்சு போயிடுச்சுன்னா கூட, அழிந்து போயிட்டா கூட, புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்கி நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுவார், அதில் அதை அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை ரொம்ப பெரிதாய் கர்த்தர் எண்ணுகிறார். அதை தான் ஆபிரகாம் சொல்லும்போது சொல்றார், நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்போ உண்மை உள்ள தேவனா என்ன பண்றாரு, அப்போ இந்த கால வேளையில் அவருக்கு மகிமை உண்டாகும்படியே அவர் உண்மை உள்ள தேவன் என்ன பண்றாரு. அப்போ வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அந்த கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். அப்போ போதுமானவராக அவர் இருக்கிறார்னா எனக்கு என்ன தேவை, வாக்குத்தத்தத்தை தான் தேவை, எனக்கு வார்த்தை தான் தேவை. அப்போ வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனமாய், அதான் 100க்கு அதிபதி சொல்றான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க, ஒரு வார்த்தை. சபை அந்த ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை பல ஆயிரம் மைல் தூரம் போய் கூட அது என்ன பண்ணும், சுகத்தை உண்டு பண்ணும், பலத்தை உண்டு பண்ணும், ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். அப்போ அன்னைக்கு அவன் பேசக்கூடிய அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றும் அவன் நம்புகிறான். இன்னைக்கு சொல்றேன், நமக்கு இந்த வருஷம் முழுக்க 12 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ இது வரைக்கும் 10 வருஷத்துல அநேக வாக்குத்தத்தம் என்ன பண்றாங்க ஆண்டவர். அப்போ ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியுதோ, யாரு நம்புறாங்களோ அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அப்போ அதை நிறைவேற்றும் போது என்ன நடக்குதுன்னா அவருக்கு மகிமை உண்டாகுது. அப்போ இன்னைக்கு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அவருக்கு மகிமை உண்டாகும்படியா வாழணும் கர்த்தர் விரும்புகிறார். ரொம்ப அவல நிலையில வாழணும் கர்த்தர் விரும்பவே இல்லை. அப்போ வாக்குத்தத்தம் தெரியுதா, வார்த்தையை பிடிச்சிங்க. வார்த்தையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே கொண்டு வந்து கர்த்தர் என்ன பண்ணுவார், நிற்க வைப்பார், உட்கார வைப்பார், உங்களை செழிப்பாகவும் சமாதானமாகவும் நிறைவாக கர்த்தர் நபர் உங்களை வாழ எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது. அப்போ இந்த காலவேளையில் அவருக்கு மையம் உண்டாகும்படி, அவருக்கு மையம் உண்டாகும்படி. அதான் இன்னைக்கு உலகத்தில் வேலைக்கு போகணுமா என்ன கேட்குறாங்க, வேலைக்கு போகணும்னு சொன்னவொடனே சம்பளம் எவ்வளோ அப்படி தான் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க எதன் அடிப்படையில் தான் போகிறாங்க, சம்பளத்தின் அடிப்படையில். ஆனால் அந்த வேலையை அனுபவிச்சவங்க, வேலையை உணர்ந்தவங்க வேலைக்கு தான் முதல்ல போவாங்க, சம்பளம் 2ஆவதாக யோசிப்பாங்க. பெரிய வித்தியாசம் இருக்குது.
அப்ப இன்னைக்கு நீங்களும் நான் முடிஞ்சுக்கணும், ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார், என்னை பிரித்து எடுத்திருக்கிறார், அதனால நான் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கும்படியாய் வாழ்வதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்படி அர்ப்பணிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் மகிமைப்படும்படி என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்க மாட்டார் என்ன சொல்றது இல்லை. ஏன்னா சொல்ற இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கிறது கொல்ல ஆசையா அவர் இருக்கிறார். அப்ப கொல்ல ஆசையா இருக்கிறவர் என்கிட்ட என்னத்தை எதிர்பார்த்து என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்றேன், நான் அழுவக்கூடிய கண்ணீரை பார்த்து என்ன ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நாங்கள் வார்த்தையை விட்டுறாங்க. வார்த்தையை விட்டுட்டு நீங்க கண்ணீரை மட்டும் பிடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க கரை சேரவே முடியாது. அதனால் கண்ணீரை விட்டுட்டு வார்த்தையை பிடிச்சிங்க, கண்ணீர் வராதபடி ஆனந்த கண்ணீருக்குள்ளார கர்த்தர் நடத்துவார். முதல்ல வீடு முக்கியம். வீட்டுக்கு வீடு கட்டுனா எது முக்கியம்? அஸ்திபாரம் முக்கியம். அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது இருக்குது இல்லைங்களா? புத்தி இல்லாத மனுஷன், புத்தி உள்ள மனுஷன், புத்தி இருக்கிற மனுஷன் கல்மலை மேல்பட்ட வீடை கட்டுறான், புத்தி இல்லாத மனுஷன் மணல் மேலே கட்டுறான். நான் தவறாக சொல்ல, அதை மையப்படுத்த சொல்ல. நானே முழங்கால் படி ஜெபம் பண்ணுறேன். ஒருத்தவங்க பலவீனமாக ஆயிடுறாங்க, சுகவீனமாக ஆயிடுறாங்க. எனக்கு ஒரு அச்சம் வருதுன்னு வச்சிங்களேன், அவங்கள குறித்து உடனே முழங்கால் படிக்கிட்டுருவேன். படிக்கிட்டு தான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் நான் முழங்கால் படிக்கிறதால தான் ஒரு சுகம் கொடுக்கல. எனக்கு ஏன் மனநிலை அப்படி. சில சூழ்நிலைக்கு மோசமாக இருக்கும்போது நான் என்னை தாழ்த்தி எனக்குள்ளார போகிறேன். ஆனால் நான் முழங்கால் படிக்கிறதால இல்லைங்க. அவங்களுக்கு எப்பயுமே ஆண்டவர் எல்லாரும் நல்லா இருப்பது தேவனுடைய சித்தமாக என்ன பண்ணுது, அவங்க சுகமாக இருக்கும் தேவன் விரும்புகிறாரு. அந்த சுகத்தை அவங்க பெற்றுக்கொள்வதற்கு நான் என்னை தாழ்த்துக்கிறேன். அவ்வளோதான் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ வாக்கு தத்தங்கள்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படி கொடுக்குறாரு. நான் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டேன்னா அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளாமல் மற்ற எதையோ பிடிச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், மேலே வர முடியாமல் இருக்குது. அதான் நீங்கள் பார்க்கலாம், சொல்லுவாங்க இல்லையா, அந்த சபையா அது பயங்கரமாக இருக்குது. ஆனால் சபை தான் பயங்கரமாக இருக்குது, ஆனால் அங்கே இருக்கிற ஒரு ஜனம் கூட பயங்கரமாக இல்லை. ஏன் சபை பயங்கரமாக இருக்குது தெரியுமா? பாஸ்டர் வாக்குத்தத்தை பிடிச்சிக்கிறாரு, ஆனால் ஜனங்கள் வாக்குத்தத்தை பிடிக்கிறது இல்லவே. ஜனங்கள் எதை பிடிச்சிக்கிறாங்க தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஐயாவை பிடிச்சிக்கிறாங்க. அதான் என்ன பிடிக்காதீங்க, கர்த்தர் வார்த்தையை நீங்கள் பிடிச்சிங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எதை பிடிச்சா முன்னேறலாமோ அதை பிடிக்கணும். அப்போ ஐயா என்ன நினைக்கிறாரு, அம்மா என்ன நினைக்கிறாங்கல்ல, கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுங்க. நான் வேணான்னு சொல்ல, நீங்கள் மரியாதை நீங்கள் கொடுக்கலனாலும் என் மரியாதை என்னை விட்டு போகாது. எனக்குன்னு ஒரு மரியாதை கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ அதே மாதிரி உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. உங்கள் குடும்பக்காரங்க உங்களை உதாசீனப்படுத்துறதால உங்கள் மரியாதை போகாது. எத்தனை பேருக்கு புரியுது? நாம என்ன நினச்சிட்டு கிடக்கிறோம்னா அது போது இது போது இல்லை, என்னுடைய மரியாதை எனக்குன்னு கொடுத்ததே ஆண்டு வச்சுக்கிறாரு. அது என்னை விட்டு போகவே, அது மரியாதை போகிற மாதிரி நான் நடந்தால் தான் போகும். எத்தனை பேருக்கு புரியுது? நான் நடக்க விரும்புறது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு சபையில் இருக்கிற பாஸ்டர் முன்னேறாங்க, விசுவாசிக்கு முன்னேறாத காரணம் என்னன்னா, விசுவாசிகளுக்கு வார்த்தை தெரியாது, உபவாசிக்க தெரியும், ஜெபிக்க தெரியும், உங்களை விடமாட்டோம்பா அப்படின்னு பிடிச்சிட்டு கதறவும் தெரியும். அப்போ எதையோ ஒன்று பிடிச்சிக்கிறோம். நான் தவறாக சொல்ல, வார்த்தை என்ன சொல்லுது? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பது சாதாரணமானது. எதுவுமே இல்லைனாலும் அங்கே வார்த்தை இருந்துச்சுன்னா அது ஒன்று உண்டாக்கிடும். உங்கள் வாழ்க்கை இது வரைக்கும் ஒன்றுமே இல்லையா, இன்றைக்கி வார்த்தையை பிடிச்சிங்க, இயேசுவை பிடிச்சிங்க, இயேசுன வார்த்தையை பிடிச்சிங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ளார பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும். முடியாத காரியத்தை என்ன பண்ணும், முடிச்சு. அதான் 110 அதிபதி சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமானானா? ஆனா ஏன்னா அது அப்படிதான், அது சொஸ்தமாகக்கூடிய வார்த்தை. ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுக்குற வார்த்தை ஆண்டவர் பேசிட்டாரு, சுகத்தை உண்டாக்கும். பலன் கொடுக்குற வார்த்தை பேசிட்டா பலத்தை உண்டாக்கும். ஆரோக்கியம் உண்டாகிற வார்த்தை ஆரோக்கியம் உண்டாகும். பணத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைன்னா பணம் உண்டாகும். சொல்றா இல்லையா? நீ போய் ஒரு தூண்டில போடு, அந்த மீனை பிடி, மீன் வாயில பணம் இருக்குன்னு சொல்றாரு. இருந்துச்சா? இருந்துச்சு. அந்த வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தையின்படி மீனுக்கு வச்சுக்கிட்டே உட்காந்துருக்குது. எந்த மீன் வச்சுட்டு உட்காந்துருக்குது? காசை வச்சுக்கிட்டு இல்லையா? இங்கே நிறைய மீன் இருக்குது பாருங்க, எல்லாம் சொரா மீன், வெறா மீன்லாம் இருக்குது. எந்த மீன் சபை கட்டுறதுக்கு படம் வச்சுட்டே உட்காந்துருக்குது? ஆனால் அந்த மீன் வச்சுட்டே உட்காந்துருக்குது. நீ பிடிப்பா, நான் தராங்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, வார்த்தையில் அதான் அந்த மீனுக்கு எப்படி வாயில் அந்த பணம் இருக்குது போல உங்கள் வாயில் தான் பணம் இருக்குது. நீங்கள் பேசும்போதெல்லாம் பணம் வரும், நீங்கள் பேசும்போது பணம் போயிடும். பேசுகிற மாதிரி பேசணும், வர மாதிரி அது வரும். ஹல்லேலூயா. அப்போ நல்லா விலைக்கு வாக்கு தத்தங்களை ஆமன்னு கொடுத்துட்டாரு. நான் கொடுத்துட்டேன்ப்பா, கொடுத்த வார்த்தை வாழ்க்கை நிறைவேறணும் கொடுத்துருக்குறேன். அது நிறைவேறுச்சுன்னா எனக்கு மகிமை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ வாக்கு தத்தம் ரொம்ப முக்கியமானதாய் இருக்குது. அந்த வார்த்தை முக்கியமானதாக இருக்குது. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டுன்னா உங்கள் வாழ்க்கையில்
திரும்பவும் சொல்கிறான், என்னென்ன பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் மாற்றி நீங்களே எதிர்பார்க்காத ஒரு காரியத்துக்குள்ளார கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் கொடுக்குறார் ஆண்டவர். உன் சந்ததி இப்படி இருக்கும், இப்படி வாழும், அந்த சந்ததியில் என்ன பண்ணும், திரும்ப ஒன்று அங்கேருந்து கொண்டுட்டு வருவன்னு சொல்கிறாரு. அதே போல் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுற ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றுறாரு. நிறைவேற்றும் போது சொல்கிறார், நீங்கள் யாத்திராங்க பார்த்தோன்னா 3 முறை சொல்கிறாரு. குதிரையாக இருக்கலாம், ரதமாக இருக்கலாம், சேனைப்படையாக இருக்கலாம், எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் நாம் மகிழும் போட்டு விட உங்களை அங்கேருந்து என்ன பண்ணுவாங்களேண்ணா கொண்டு வருவது தான். அப்போ ஜனங்கள் பார்க்கும்போது நேரம் ஆகுது, நாள் ஆகுது, பயம் வருது, அச்சம் வருது, திகில் வருது, நடுங்குறாங்க, மோசமான நிலை எல்லாம் போகுது. ஆனால் அதிலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வருகிறார். நீங்கள் உங்களை பார்த்து நான் திரும்ப சொல்கிறேன், வாக்குத்தத்தம் தெரியுதா? அந்த வாக்குத்தத்தம் தெரிஞ்சுக்கிட்டா இவ்வளோ பிரச்சனை இருக்கும். வாக்குத்தத்தம்னா ஒரு பிரச்சனையும் வராது, அப்படியே தான் வாழ்க்கை இருக்கும். ஆனால் வாக்குத்தத்தம் வரும்போது பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை மத்தியில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனை, உயிர் போகிற பிரச்சனையாக இருந்தால் கூட அதிலிருந்து விடுவிக்க தேவனால முடியும். அப்போ பவுலை குறித்து சொல்லப்படுது வேதத்தில். கப்பல் பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது இல்லையா, போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவரோட பவுலோட பேசுகிறாரு இல்லைங்களா. பேசும்போது எல்லாரும் பயப்படுறாங்க, இவர் மட்டும் பயப்படல. எல்லாரும் பயந்துட்டு செத்துருமோன்னு சொல்லி எல்லாம் அலறாங்க. ஆனால் இவர், நீ பயப்படப்பா, நம்ம கண்டிப்பாக கரையை என்ன பண்ணுவோம், சேர்ந்துருவோம். எப்படி அவரால் முடியுது? ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. வாக்கு கொடுக்கும்போது அவ்வளோ புயலாக இருக்குது, கப்பல் மூழ்கி போகிற நிலை இருக்குது. ஆனால் சொல்கிறாரு, இல்லைப்பா அதெல்லாம் முழுகாதம்மா, நாளைக்கு என்ன பண்ணுவோம், அங்கே போய் நிற்போம். ஏன்னா நான் எனக்காக கர்த்தர் சொல்லிட்டாரு. சொன்ன இடத்துல போய் என்ன பண்ணுவோம், கர்த்தர் என்ன பண்ணுவார், அங்கே நிற்க. அப்போ கரையை கடக்க முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமா நீங்கள் யோசிச்சிங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு வரும். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, வரும்னு சொல்லும்போது ஒன்று சொல்கிறாரு பாருங்க. பவுல் சொல்கிறாரு, சரி அங்கே போகிறோம், ஆனால் எல்லாரும் வாங்க சாப்பிடலாங்கிறாரு. கடல் அடிக்கு, கடல் கொந்தளிக்குது, உழுந்துருமோன்னு நினைக்கிறோம். சொல்கிறாரு, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் தூக்கி கடலில் போட்டுட்டு பையனை சூப்பராக என்ன பண்ணலாம். அவ்வளோ பிரச்சனை. யாரும் சாப்பிடுமா வீட்டில்? ஒரே சண்டையாக இருக்குது. சாப்பிடுமா உங்கள் வீட்டில் யாரும் சாப்பிடுவீங்களா? சோறு அப்படியே வடித்த சோறு அப்படியே இருக்கும். ஆனால் பாருங்கள், மனுஷன் வாங்க சாப்பிடலான்னு வராங்க, ஆள் ஒழிஞ்சுக்கு சேர்ந்து. கடல் கொந்தளிக்குது. ஏன்னா அதான் சொல்கிறேனே, அந்த வார்த்தை ஒன்று வந்துருச்சு அவருக்கு. வந்ததால் உசுறு போகாது. உசுறு போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. ஆனால் பெலனாக இருக்குது, நான் சாப்பிட்ணும். சாப்பிட்டு பெலத்தோட வெளில கிளம்புறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அப்போ நீங்கள் முடிவு பண்ணும், வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. வார்த்தை தெரியலன்னா பயந்துட்டு என்ன பண்ணுவோம், இருப்போம். இப்போ வானிலை அறிக்கை வருது பாருங்க. வானிலை அறிக்கையில் கவர்மெண்ட்டில் போன அறிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. ஒரு ஆள் போடுறாரு, இத்தனை மணிக்கு மழை வருது, இத்தனை மணிக்கு நிற்குனாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை வரக்கூடிய வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தையிலேருந்து என்ன சொல்கிறாரு, இது இப்படி தான் இருக்குதா, இதுக்கு வார்த்தையை நான் சொல்கிறேன். சுகவீனமாக இருக்கிறியா, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அதை பிடிச்சிக்கிறியா, நீ சுகத்துக்குள்ளார வரலாம். இதையும் பிடிச்சிக்கிட்டு செத்துருவோமான்னு பாய்ந்தீங்கன்னா செத்துருவோம் சீக்கிரம். ஆமாம், ஏன்னா விழுந்து போன உலகம், அக்கிரமம் நிறைஞ்ச உலகம், பாவம் நிறைஞ்ச உலகம், பிரச்சனை நிறைஞ்ச உலகங்க. அது ஜெயிச்சிடும். அது ஜெயிக்காதபடி சொல்றீங்க, ஆண்டவரே நானே பரிகாரியா கர்த்தர், நீங்கள் எனக்கு பரிகாரியா இருக்கீங்க. நீங்கள் எப்போ தனியாக ஆசீர்வதிக்கிறீங்க, நீங்கள் வியாதியை விளைக்கிறீங்க, நீங்கள் ஆயுசு நாட்களில் போடுற பார்த்தீங்க. அந்த வார்த்தை எனக்கு தெரியுதா, எவ்வளோ சுகவீனம் இருந்தாலும் நான் சாக மாட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா வாக்கு கொடுத்தது அவரு, நான் பரிகாரின்னு சொல்றாரு. நீனா சொல்லிக்கலைங்க, நானா சொல்லிக்கல, அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கு தத்துவ வார்த்தையை பிடிச்சிக்கிட்டோம்னா மேலே வந்தே தீர்வோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுது? அப்போ வாக்கு தத்துவம் சாதாரணமானது அல்ல. அதே போல் எழுதி வச்சோம்னா அது நினைவுலேயே என்ன பண்ணும், கொஞ்சம் நிற்கும். அப்படி மறந்து போனால் அதை எடுத்து என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் பாதி வாக்கு தத்துவம் நிறைவேறிருக்கும். அதே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஆமாம்ல, ஏதோ நடந்திருக்குது, நாம் நினச்சிட்டு இருக்கோம், நான் இன்னைக்கு வேலைக்கு போனேன்ல அதனால் அதை செஞ்சுட்டேன். இல்லைங்க, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் வந்ததால நான் பலன் வந்துச்சு, எனக்கு சுகம் வந்துச்சு, ஆரோக்கியம் வச்சு, நான் வேலைக்கு போன சம்பாதிச்சேன், கரெக்டு தான். ஆனால் சுகவீனமாக இருந்தேன்னா அந்த வார்த்தை வந்துச்சு, நான் பலப்படுத்துச்சு. அந்த வார்த்தை வந்து உங்களை பலப்படுத்துச்சு. உங்களோட நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதான் எனக்கு பலன். நீங்கள் எதாவது உங்களை நீங்கள் தனியாளாக இருக்கலாம், சம்பாதிக்க ஆளாக இருக்கலாம். ஆனால் நான் உன்னோட இருக்கிறேன். அவர் உங்களோடு இருக்கும்போது அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த உலகத்தில் வெற்றி பெறான் பாருங்க. செஸ் போட்டியில் ஒரு பையன் வெற்றி பெற்றிருக்கான் இல்லையா? ஆமாம் தானே? முதலமைச்சர் எவ்வளோ கொடுத்தாரு, எவ்வளோ தெரியுமா? 5 கோடி கொடுத்துருக்காரு பரிசு தொகை. எத்தனை? 1 கோடிக்கு எத்தனை லட்சம்? நல்ல கணக்கில் புளியாக இருக்குங்க. 100 லட்சம். 5 கோடிக்கு 500 லட்சம் வாங்குறாரு ஒரு மனுஷன். இந்த உலகம் கொடுக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
500 லட்சம் சிஎம் கொடுப்பாருன்னா அவர் விளையாட ஆரம்பிச்சாரு. புரியுதுங்களா? அவருடைய இலக்கு, அவருடைய விருப்பம் அதில் போகுது. 500 தானாக வருது. இப்போ எல்லாம் 500க்கே ஓடிக்கிட்டு இருக்கு வேலைக்கு. ஏன் தப்பாக நினைக்காதீங்க. அதனால தான் வரமாட்டேங்குது. 500 400 தான் வருது. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது 300 தான் இருக்குது. திரும்ப போய் பக்கத்து வீட்டு கடன் வாங்கிட்டு ஊருக்கு போகிறோம். ஏன்னா நாம் எதுனாலும் பணத்தின் அடிப்படையில் போகிறோம். எனக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாரு, ஒரு இலக்கை வச்சிருக்கிறாரு, ஒரு மேன்மை வச்சுக்கிறாரு, ஒரு அதுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் போகும்போது அந்த திட்டத்துக்குரிய பணத்தை அவர் கொடுக்க போறாரு. அந்த உயருக்குரிய ஆட்களை கத்த எழுப்ப போறாரு. என்னுடைய மேன்மைக்கு தகுந்த ஆட்களை எனக்கு உறுதுணை வைக்க எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ 500 லட்சம் வரும்னு அவர் விளையாடவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு 500 லட்சம் அவருக்கு வருது. ஆமென். இன்னைக்கு அதான் சொல்றேன், நீங்க எண்ணி பார்க்க முடியாத, நீங்க யூகிக்க முடியாத காரியத்தை கத்த செய்ய போதுமானவர் இருக்கிறார். அதை உங்க உள்ளத்துக்குள்ளார வைங்க, உங்க எண்ணத்துக்குள்ளார வைங்க. நான் யூகிக்க முடியாத காரியத்தை கத்த செய்ய போதுமானவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணணும், நான் பிரச்சனை இருக்கிறேன்னா, அடிமைத்தனத்துல இருக்கிறேன்னா, மீட்டு கொண்டு வர கத்தர் போதுமானவர் என்ன பண்றாரு? அப்புறம் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருங்க. கொடுத்து வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிறார். நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்தா தெரியும் பாருங்க. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் சுகம் ஒண்ணு, ஒரு மிகப்பெரிய சுகத்தோட இருப்பாங்கிறாரு இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வரும்போது ஒரு அம்மா என்ன பண்ணுது? கூனியா வந்து கூனிக்கிட்டு நிக்குது இல்லையா? என்ன சொல்றாரு அப்ப சொல்லும்போது? ஆபிரகாமுடைய குமாரத்தி. ஏன்னா ஆபிரகாமுடைய வித்துல அந்த வாரிசுல என்ன இருக்கக்கூடாது? சுகமேனமே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சுகமேனமே இருக்கக்கூடாது சொல்றாரு. எப்படி நீ இருக்கலாம்? இருக்கக்கூடாது. எத்தனை வருஷமா? ஐயோ 18 வருஷமா. ஐயோ இருக்கக்கூடாது. அன்னைக்கு விடுதலை. ஏன்னா வாக்கு தத்தம், ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தம் எந்த காலத்துல வருது? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இஸ்ரவேல் தேசத்துல வந்தா பரவாயில்லைங்க, பல 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. வந்த பிறகு அந்த அம்மா கூனியோட ஆலயத்துக்கு வருது. வந்த உடனே அந்த அம்மா யோசிச்சுக்குமா? இல்லை, நான் ஆலயத்துக்கு போறேன், ஆராதிக்க போறேன். கூணு போமுன்னா வந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நம்முடைய எண்ணம் ஆண்டவர் ஆராதிக்கணும், உயர்த்தணும், வார்த்தையை பிடிச்சிக்கணும், வார்த்தையை நம்பணும், வார்த்தைக்குள்ளார வாழணும். அதை விட்டு நான் வெளியில போகவே இதில் மாத்திரம் நீங்க உங்களுடைய எண்ணங்கள் வரட்டும். வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ எல்லாம் போயிடும். அந்த அம்மா ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கூணு இருக்குன்னு தான் சொல்லிச்சு. விடுதலையாக்குறார். எத்தனை பேருக்கு புரியுது? விடுதலையாக்குறார். ஆபிரகாமின் குமாரத்தி இப்படி அவல நிலையில இருக்கக்கூடாது. இந்த நிலையை நான் என்ன பண்றேன் இன்னைக்கு மாத்திரம்? இன்னைக்கு சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு நிலையை கத்தர் மாற்ற விரும்புகிறார். வார்த்தையை பிடிச்சிங்க. ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டு எழுதிக்கப்படி கிறிஸ்து எனக்காக சாபமா இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு வரும்படியாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் எங்க போனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் போகும்போது நினைச்சிட்டு போகுது 10 ரூபாய் எண்ணிக்கிட்டே போயிட்டு இந்த 10 ரூபாய் கரெக்டாக கொடுத்து வருதா? சின்ன பிள்ளைத்தனமா போறன்னு அர்த்தம். சின்ன பிள்ளை ஒரு 10 ரூபா சில்லறை காசை கொடுத்துருங்க, எண்ணிக்கிட்டே போவோம். அங்கே போய் வாங்கத்தில் 2 ரூபா குறைச்சிக்கிட்டு 2 ரூபா ஒரு ஏதாவது வாங்கி தின்ட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறோமா? இல்லை, வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் நான் அவருடைய சுதந்திரராக இருக்கிறேன், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறேன், என் பக்கம் ஆசீர்வாதம் திரும்ப போகுது. ஹல்லேலூயா. இப்போ வாழ்க்கையில் வார்த்தையை பிடிச்சிட்டிங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் மேலே வரலாம். ஹல்லேலூயா. 18 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு அந்த அம்மாவுக்கு? 18 வருஷம் ஆச்சு. பிரச்சனையே இல்லை, நீங்கிச்சு. நீங்கள் எத்தனை வருஷம் தெரியல, நீங்கள் வந்தது நீங்கள் முடிவு பண்ணி இத்தனை வருஷமா வர ஆண்டவரே. வாக்கு தத்தம் தெரியுதா? விடுதலை. ஹல்லேலூயா. வார்த்தை தெரியுதா? விடுதலை. ஏன் நான் சொல்றாரு, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இங்க இருக்கிற ஒவ்வொரு மூலமாக. அதுதான் பூஜையில் கிடக்கிறவங்களை, குப்பையில கிடக்கிறவங்களை அதிலே போட்டு அமுக்கி பொழிஞ்சு எடுக்கிறதுல ஆண்டவர் கீழே போட்டு இருக்கல. அவர் சொல்றாரு, ஏந்திரு, முன்னேறு, சாதி அப்படிங்கிறாரு. அதை விட்டு ஆண்டவர் என்ன கீழே தானே கிடக்கிறேன்? இல்லை, நான் உன்னை தூக்கக்கூடிய ஆளானா இருக்கிறேன், உன்னை உயர்த்தக்கூடிய ஆளா என்ன பண்றேன்? அப்ப நம்முடைய நிலையை பெருசுபடுத்தக்கூடாது, அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அதை பெருசுபடுத்தணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்து வரும்போதெல்லாம் ஆபிரகாம்கிட்ட கொடுத்த வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் விதவிதமாக சொல்லி கொடுக்குறாரு. நான் உன்னை பெரிய ஜாதிக்கு உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி முடிச்சது. அப்புறம் நீ வானத்து நட்சத்திரம் போல இருப்ப. அதை குறைக்கவே இல்லை, எல்லாச்சும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற தவிர குறைச்சி பேசவே இல்லை ஆண்டவர். இல்லைங்களா? வானத்து நட்சத்திரம் போல இருப்ப, கடற்கரை மணலை போல இருப்ப. பாருங்க, திரும்ப திரும்ப அதை தான் ஞாபகம், திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4வது முறை சொல்றாரு. ஒரு முறை சொல்றாரு, எப்பா அடுத்த வருஷம் வருவேன், உனக்கு ஒரு புள்ள இருக்கும், அந்த புள்ளிக்கு ஈசாக்குன்னு பேர் வச்சிருப்ப, முடிச்சுட்டு போயிட்டாரு. நீ நம்புற நம்பல, இப்படி தான் நடக்க போகுது போ அப்படின்ட்டாரு.
இன்னைக்கு சொல்கிறேன், யாராவது நம்பாம வந்தீங்கன்னா கதை அப்படி தான் சொல்கிறார் உங்களை பார்த்து. 10 வருஷமா ஓடி ஓடி பார்த்தாண்டவரே, ஒன்றும் நடக்கலான்னு சொல்கிறார். இன்னைக்கு எல்லாம் நடக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா வாக்கு தத்தங்கள் எல்லாம் எஸ் 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 எஸ்ன்னு இருக்குது. இன்னைக்கு ஆமேன் ஆமேன் அதை ரிசீவ் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாம் உங்க கூட என்ன பண்ணும்? உங்க பின்னாடி எது வரும்? ஆசீர்வாதம். வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து என்ன பண்ணும்? அன்னைக்கு ஆபிரகாம் மூலமாக வந்த ஆசீர்வாதம் விசேஷமாய் புதிய ஏற்பாடு காலத்துல அந்த 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 கூனியா இருக்கிற அம்மா கிட்ட வந்தது போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக இன்னைக்கு என்ன தொடர்ந்து என்ன பண்ணுது? வந்துகிட்டே இருக்கு. என் தலையெழுத்தே என்ன தெரியுமா? நான் ஆசீர்வாதமா இருக்குது. என் தலையெழுத்து சந்தோஷமா இருப்பது. என் தலையெழுத்து சமாதானமா இருப்பது. நீங்க நினைச்சீங்க என் தலையெழுத்து கல்யாணம் பண்ணிவிட்டேன், பிள்ளைய பெற்றுட்டேன், பாடா படுத்துது. அது சொல்லுவாங்க தெரியுமா? அப்பெல்லாம் இப்பெல்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றது இல்லை. இப்பெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யூஸ் பண்றீங்க. அப்பெல்லாம் எப்படி யூஸ் பண்ண? உரல்ல போட்டு இடிக்கிற மாதிரி இடிச்சு தள்ளுறாம்பாங்க. கத்தரை எத்தனை வருஷமா பாக்குறீங்க? பிரதரை பார்க்கறது படி கத்தரை பார்த்துருக்கீங்களா? கத்தரை உங்களுக்கு தெரியுமா? அந்த கத்தரை உங்களோட இடைபெறாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாய், உங்க வாழ்க்கையை சிறப்படுத்தும்படியாய், உங்க வாழ்க்கையை பலப்படுத்தும்படியாய் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்யக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. நீங்க லிமிட் பண்றாதீங்க. நீங்க என்ன பண்றாதீங்க? ஆண்டவரை நீங்க லிமிட் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சு போச்சுக்காது. அதுக்கு மேலே ஒன்றும் நடக்கவே நடக்காது. சொல்றீங்களா, யானை அவ்வளோ பலம் பொருந்தியது. ஒரு சின்ன போது சங்கிலியில கட்டி அதை வளர்த்துருவான். அது என்ன பண்ணும்? நடந்து நடந்து பார்த்துட்டு இப்படி வந்தவொடனே இடிக்கும், அப்படி நின்றுடும். அப்படியே நின்றுடும். அப்புறம் பார்த்தோன்னா சங்கிலியே இருக்காது, அந்த இடத்த விட்டு வெளில வராது. அது அது மனதில் பட்டுருச்சு. இதுக்கு மேலே போனால் இழுக்கும், கால் வலிக்கும், இழுக்கும், கால் வலிக்கும், இழுக்கும், கால் வலிக்கும். சங்கிலியே அவுத்தா கூட வெளில வராது. இல்லை அந்த யானை தெரியுமில்ல? அப்போ ஏன்னா அதோடைய பழக்க வழக்கம் அப்படி ஆகிப்போச்சு. இன்னைக்கு இது வரைக்கும் நீங்கள் அப்படி பழகி இருந்தீங்கன்னா, சொல்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு எந்த உதவியும் இல்லை, எனக்கு முடியாது இப்படி பழகி இருந்தீங்கன்னா கத்தரை இன்னைக்கு அதை முறிய அடிக்கிறார். அதான் அப்துல் கலாம் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? அப்துல் கலாம் சொன்னாராம், நீ முடியாதுன்னு இன்னைக்கு சொல்றல, இந்த இடத்துல நீ முடியாதுன்னு சொல்றத ஒரு மூலையில ஒருத்த முடிச்சிடறான். உலகம் பறந்த உலகங்க. நீ முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா நீ முடியாது நினைச்சுக்கிற, வேற ஒருத்த செஞ்சு முடிச்சிடறான். இன்னைக்கு பாருங்க, 2 வீலர்லாம் இ பைக்கை மாற்றலாம். என் 2 வீலர் இருக்குது, உங்கள் 2 வீலர் இருக்குது, லேடிஸ் அப்படியே போனால் இ பைக்கை என்ன பண்ணலாம்? மாற்றலாம். ஒருத்தன் தண்ணியில் ஓடுங்கிறான், என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். யோசிச்சு பாருங்க. நாம் ஒன்றே ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். எப்படி குழு மேக் பண்ணலாம், எப்படி வருமானத்தை வாங்கலாம். குழுவை மேக் பண்ணுறது நம்ம ஆள் மாதிரி யாரும் முடியாது. 12 பேரை சேர்க்கணும்னா எவன்த்தையாவது ஆதாரம் பிடுங்கி அதில் இணைச்சி 12 பேரை கொண்டு போய் கொடுத்து வாங்கி, எனக்கு அது கேட்டதுலேயே ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. 1 லட்ச ரூபா வாங்கினா கட்டுறது 1.5 கட்டணுமா? 50,000 கட்டுறது சேர்த்து. அப்புறம் ஏன் வலிக்காமல் இருக்கும்? வலிக்கும் தான். சோறு தின்றுக்க மாட்டோம், நல்ல கறி தின்றுக்க மாட்டோம், ஒன்றும் திங்க மாட்டோம். ஏன்? மேலே 50,000 கட்டணும்ல. 50,000னா 1க்கு 50 மட்டும் கத்துறது இல்லை, 1.5 லட்சம் கட்டணும். 1 லட்சம் வாங்கினா யோசிச்சு பாருங்க. அதில் இன்சூரன்ஸா என்னென்னமோ கட்டி முடிச்சு தான் என்ன பண்ணுறான், அதை வாங்குறான். 6,000 இன்சூரன்ஸு 1 வருஷத்துக்கு. 12 பேருக்கு யோசிச்சு பாருங்க. அவன் கல்லா கட்டிட்டு போயிடுறான். எத்தனை பேர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க? அதான் பாருங்க, அமெரிக்க தேசத்தில் இப்போ இங்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுத்துட்றான்ல, அமெரிக்க தேசத்தில் இன்சூரன்ஸு கொடுக்க மாட்டானா? இன்சூரன்ஸும் போடணும். இங்கேயாவது நமக்கு ஒன்றுக்கும் இல்லைல்ல, அங்கே எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸு. ஒன்றுது கூட இன்சூரன்ஸ் இல்லாமல் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் தான். அப்போ கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பண்ணிடணும். பெரிய கம்பெனி, மல்டி மில்லியனாக ஆகிட்டானா, 2வது இடத்துல 3வது பெரிய ஆள் ஆகிட்டானா அவன். இப்போ ஜனங்கள் இன்சூரன்ஸ் போடும்போது அவனுடைய இதை கேட்பான் தெரியுமா? நீ குடிக்கிற பழக்கம் இருக்குதா, நீ பீடி குடிப்பியா, அது எல்லாத்தையும் கேட்பானா. இவன் போடும்போது என்ன பண்ணுறானா, நோ 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 நோன்னு போட்டுருவானா. தண்ணி குடிப்பியா, நோன்னு போட்டுருவான். ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் செத்துருவான். செத்த பிறகு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போவாங்க இல்லையா? எங்கள் வீட்டுக்காரரு போட்டுருக்காரும் போவானா. அவன் சொல்லுவான், உங்கள் வீட்டுக்காரர் எப்படி செத்தாரு, சர்டிஃபிகேட் என்ன, அங்கே சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். இப்போ நம்ம ஊர்லாம் சர்டிஃபிகேட் இல்லை இல்லையா? சாதாரண எதாவது சர்டிஃபிகேட் இல்லை, அங்கே சர்டிஃபிகேட். ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண இல்லையா? சர்டிஃபிகேட்டில் சொல்லும், இவர் அதிகமாக ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டாரு, ட்ரிங்க்ஸ் குடிச்சதால இறந்துட்டாரு, இவர் சிகரெட் குடிப்பா அதனால இறந்துட்டாரு, சர்டிஃபிகேட் சொல்லும். அவன் சொல்லுவான், நீ எழுதும்போது என்ன எழுதுன? ஒன்றும் பழக்கம் இல்லைன்னு எழுதுனப்பா, ஆனால் செத்தது இந்த பழக்கம் செத்தது. அப்போ உனக்கு ரிஜெக்ட்டுங்கிறான். இவன் யோசிச்சுக்கான், ஆஹா இத்தனை லட்சம் வரும் இவன் போனா, ஒன்றுமே இல்லை, நான் போட்டு அனுப்பிட்டான். இப்படி ஒரு ஆள் கூட அவன் கொடுக்குன்னு நினைக்க மாட்டான். அங்கே இருக்கிறவன் இன்சூரன்ஸ் போடணும், ஆனால் கொடுக்காம இருக்குது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்து கழிச்சு கட்டுருவானா. சொல்கிறேன், இன்னைக்கு உலகம் மோசமான உலகமாக இருக்கலாம், ஆனால் வார்த்தை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும்
மேலே வந்தே தீரும். அல்லேலூயா. உலகம் இந்தியை விட மோசமானாலும் ஆகும்னு சொல்கிறாங்க. பயமுறுத்துக்காக சொல்லலை. ஆனால் மோசமாக ஆனால் கூட என்னை பாதுகாக்க ஒரு தேவன், உங்களை பாதுகாக்க ஒரு தேவன், உங்களை ஆசீர்வதிக்க ஒரு தேவன், என்னை ஆசீர்வதிக்க தேவன். ஆமென். அப்போ இன்னைக்கு நீங்கள் வார்த்தையை பிடிச்சிங்க. என்ன மாதிரி மோசமான சூழ்நிலையாக இருந்தால் கூட மேலே வருவோம், முன்னேறுவோம், மேலே வருவோம், முன்னேறுவோம், மேலே வருவோம், முன்னேறுவோம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உண்மையுள்ளவர் அவர் இருக்கிறதால என்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய். உலகம் பிடுங்கிட்டு விட்டுரும் இல்லையா? உலகம் என்ன பண்ணுது? இன்சூரன்ஸை போட்டு பிடுங்கிட்டு விட்டுருது. ஆனால் இவர் பிடுங்கிட்டு விடுறவர் அல்ல, மாறாக அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றா இழந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய். அதனால யாரை நம்புறங்கிறது முக்கியம். உலகத்தை நம்புறோமா, உலகத்தை உண்டாக்குன தேவனை நம்புறோமா? அல்லேலூயா. உலகத்தை நம்பினா அவனை மாதிரி தான் நம்ம வாழ்ந்தாகணும். யாராவது ஏறுனா என்ன பண்ணும்? ஒரு ஆள் இழுத்தா தான் அவன் மேலே ஏறவே முடியும். அல்லேலூயா. அதில் வார்த்தையை பிடிச்சிங்க, வாக்கு தத்தத்தை பிடிச்சிங்க. வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க ஆரம்பிக்கும். பலிக்க ஆரம்பிக்கும் போதாவது கண்ணும் கருத்துமா வாழ ஆரம்பிங்க. அதுக்கு தான் நான் அடிக்கடி ஏஎஃப்டி பாஸ்டர் சொல்கிறது. சாதாரணமாக அப்படி ஊழியம் சாதாரணமாக தான் என்ன பண்ணிச்சு ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்பாக 10 வருஷம், கிட்டத்தட்ட 12 வருஷம் 14 வருஷம் அமெரிக்க தேசத்தில் இருந்தவர். அவர் அமெரிக்க தேசத்தில் பாஸ்டராக 10 வருஷம் அங்கே இருந்தவர். அங்கேருந்து இங்கே வரும்போது ஆண்டவர் சொல்லி தாங்க வராரு. அவங்க அப்பா பொறுப்பை இவர்கிட்ட கொடுக்குறாரு. சாதாரண ஒரு சபையை அவங்க அப்பா நடத்திட்டு இருந்தார். பொறுப்பை இவர்கிட்ட கொடுக்குறாரு. பொறுப்பு கொடுக்கும்போது பலு, பயங்கரமான பலு. அங்கே எல்லாம் எதுக்குமே பிரச்சனை இல்லாத அவர் ஆண்டவர் இங்கே எல்லாம் பிரச்சனை. தட்டு பந்தல் போட்டிருந்தாராம். என்ன போட்டிருந்தாராம்? தட்டு பந்தல்லாம் தெரியுமா? வெறும் கீத்து மேய்ஞ்சிருப்பாங்க. இப்படி போட்டால் கூட இதாவது நல்லா இருக்கும். தட்டு பந்தை போட்டு தான் ஆரம்பிச்சாராம். மழை பெய்யுமா, வெயில் அடிக்குமா, மண் அப்படிதான் இருக்குமா. ஒவ்வொரு வாரமும் போய் ஸ்பீக்கரும் சேரும் வாடகைக்கு போட்டு அன்னைக்கு 60 ரூபாயாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு வாடகைக்கு கொண்டு போட்டு அதை ஆராதிச்சு ஆளை தூக்கிட்டு போகிறதுக்கு வரமாட்டாங்களாம். அவரே போய் தூக்கிட்டு வருவாராம், அவரே இறக்கி வைப்பாராம். அப்படிதான் நடத்தினாராம் ஆராதனை. ஆனால் அவர் முடிவு பண்ணாராம், இப்படியே இருப்பது எனக்கு பிடிக்கலன்ட்டாராம். இது இப்படி இருக்குது, எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் என்ன பண்ணும்? மாறணும். எப்படி மாறுறது? தானா மாறிடுமா? மாறாது. அப்போ அதற்காக பிரயாசப்பட ஆரம்பிச்சாராம். பாருங்க, பிரயாசப்பட ஆரம்பிச்சா நிறைய நேரம் படிப்பாராம், அதுக்காக தயாராவாராம். அப்படி தயாராகி போகும்போது அவங்க அப்பா சொல்லுவாராம், என்னடா நான் இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிருக்கிறேன், ஏன்டா தம்பி இவ்வளோ கஷ்டப்படுற அப்படிமாரான். இல்லைப்பா, நான் நல்லா மேலே வரும்னு நினைக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னாரான். இன்னைக்கு பார்க்குறேன், அன்னைக்கு சாதாரணமாக வாழ்ந்து கொண்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு அசாதாரணமான காரியத்தை கத்த செய்கிறார். இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே விசுவாசத்தை சரியாய் போதிக்கிற எந்தவித ரிமார்க்கும் இல்லாத வார்த்தை விட்டு எங்கே விலகவே மாட்டார். எங்கேயும் விலக மாட்டார். வருவார், பிரசங்கம் பண்ணுவார், போயிட்டே இருப்பார். வருவார், பிரசங்கம் பண்ணுவார், போயிட்டே இருப்பார். அப்போ யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அப்படி இருந்துச்சு நிலைமை. இன்னைக்கு ஒரு ஸ்பீக்கர் 50 லட்சம் ரூபா, அங்கே செட்டு கோடிக்கணக்கான ரூபா போட்டு அங்கே ஓடுது. ஒரு பாட்டு நீங்கள் பார்க்கும்போது அப்படியே அப்படி பார்த்துறீங்களான்னு தெரியல. அதெல்லாம் இப்படி ஓடுது லைட்டு, அப்படி ஓடுது லைட்டு, அங்கே டிஜிட்டலு, இங்கே டிஜிட்டலு, அங்கே மைக்கு, இங்கே மைக்கு. யோசிச்சு பாருங்க, 30 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, 60 லட்ச ரூபா. ஏன் வராது வார்த்தை? நீங்க சொல்றேன், உங்க வாழ்க்கை கீழே கிடக்குதா? வேற எதுலையும் கவனம் செலுத்தாதீங்க. இரவும் பகலும் அதை யோசனையில் இருங்க. இரவும் பகலும் அதை சிந்திச்சு கொட்டுருங்க. அதிலே வாழுங்க. செக்கு மாடு என்ன பண்ணும்? அதையே சுத்தி வரும். உடனே அந்த செக்கு மாடை கொண்டு போயிட்டு ஏர் போட மாட்டான். ஏர் போட்டுனாலும் செக்கு மாடு ஏர் ஓட்டாது. அது தெரியுமா? செக்கு மாடு இருக்குல்ல, அந்த செக்கு மாடை போய் நீங்க வண்டி பூட்ட முடியாதுங்க. அந்த செக்கு மாடை போய் ஏர் பூட்ட முடியாது, அது ஓட்டாது. பூட்டினா கூட சுற்றி தான் வரும். அது உண்மையில, நான் கதைக்காக சொல்ல, உண்மையில அந்த மாட்டு வேலை அதான். நான் என்ன செக்குல மாட்டு நான் சுற்றி வரேன், வேற எனக்கு என்ன பண்ணாது? சுற்றி வர சொல்றேன், சுற்றி வரேன். அப்போ யோசிச்சு பாரு, நம்முடைய இரவும் பகலும் அதிலேயே நம்முடைய கவனம் இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையே மாட்டும், என் வாழ்க்கை மாட்டும். நான் அதை தான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ இங்கே சொல்ற வாக்கு தத்தங்கள் ஆமன் இருக்கு. அப்போ என் மேலே மிஸ்டேக்கை வச்சுக்கிட்டு கத்தர் ஏதாவது கொடுப்பாரோ, யாரு கொண்டு ஆண்டவர் எப்படியாவது கட்டுங்க சபையை. ஜெபம் பண்ணுறீங்களா? பண்ணுவீங்களே? எப்படியாவது இப்படி கட்ட முடியும்? கல் வேணும், சிமெண்ட் வேணும், ஜல்லு வேணும், இல்லைங்களா? இன்னொன்று ஜெபம் இருக்கு, யாரை கொண்டாவது கட்டுங்க ஆண்டவரே. இது நம்ம கிறிஸ்துவில் ஈஸி ஆகி போச்சு. யாரும் என்னை கொண்டு கட்டுங்கன்னு சொல்றதே இல்லை. எப்படியாவது கட்டுங்க ஆண்டவரே, யாரை கொண்டு கட்டுங்க சொல்றமே தவிர ஆண்டவரே என்னை கொண்டு கட்டுங்கன்னு சொல்றது இல்லை. ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை.
எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இனிமேட்டு அதை விட்டுட்டு எப்படியாவது கட்டுவாரு. ஆனா என்ன கொண்டு கட்டு சொல்லும்போது எப்படியாவது கட்டுவாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றேன், பிசினஸ் பண்ணுங்க, வேலை செய்யுங்க, ஆனா கவனம் முழுக்க வார்த்தையில் இருக்கணும். கவனம் முழுக்க வார்த்தையில் இருக்கிறோம். இருந்துச்சுன்னா டேர்ன் ஓவர் 1 கோடிலாம் இப்போ ஆப்டாலு என்னங்க விளையாட்டு போட்டியில் 5 கோடி கொடுக்குறான், கர்த்தர் 1 கோடி தான் கொடுப்பாரா என்ன? அப்போ இன்னைக்கு நான் எதில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறேனோ அது என் வாழ்க்கையில் வராது. ஆனால் கவனம் செலுத்தும் போது அது எனக்கு வரும். அவ்வளோதான் சொல்றேன், என் மகனை என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும். அப்போ உன் வாழ்க்கை வெற்றிகரமா ஓடுறதும் ஓடாததும் ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்ட இருக்குது. அந்த நாட்கள் ஆண்டவர் ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனோட இடைப்படுவர் இல்லையா? சிம்சோனை பத்தி நமக்கு தெரியும், சில நேரம் சொல்லிட்டே இருக்கு சிம்சோனை பத்தி. சிம்சோனை நீங்க சிம்சோனை வீடியோவிலையோ யூடியூப்ல பாருங்களா, அவனை எப்படி போட்டிருப்பாங்க, பயங்கரமா போட்டிருப்பாங்க இல்லையா? அவனை ஒரு வேத சொல்றாரு, அவனை பயங்கரமா இவங்களா பைபிளை படிச்சுட்டு போட்டாங்க. அது அப்படி இல்லை. அவன் நோஞ்சான ஒரு ஆளாம். அவன் நோஞ்சானா இருக்கிற ஆளுக்குள்ளார ஆவியானவர் உள்ள பூருவாரு. உள்ள போந்தவன அவன் அசாதாரணமான ஆள் ஆகிறானா. அசாதாரணமான ஆளை எடுத்து இன்னொரு ஆளை அடிக்கிறதால அவருக்கு மகிமை கிடையாதான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப அவருக்கு மகிமை சேர்க்கணும்னா சாதாரண ஒரு ஆளை எடுத்து அவருக்குள்ளார ஆவியானவர் போய் அவன் போறான், 1000 பேரை கொண்டுட்டு வரான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆவியானவர் வரும்போதெல்லாம் அவனுக்குள்ளார பலத்தை கிரியை செய்யுது. அதனால அவன் பலசாலியா இருக்குன்னு அவசியம் இல்லை. கிதியோன் பெரிய பலசாலி இல்ல, ஆனா அவனை எடுத்து தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், நான் பலசாலியா இருக்க அவசியம் இல்லை. வார்த்தையை தெரிஞ்ச மனுஷனா இருக்கிறானா, வார்த்தைக்குள்ளார வாழ்ற மனுஷனா இருக்கனா, வார்த்தை இரவு தியானிக்கிற மனுஷனா இருக்கனா. அப்படி தியானிக்கிற மனுஷனா இருந்துட்டேன்னா நான் என்ன செஞ்சாலும் வாங்கிக்கும். அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், என்ன நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுல வருமானம் வருமே தவிர அது வருமானம் திவால் ஆகவே ஆகாது. அல்லேலூயா. அப்ப கவனம் எதுல இருக்கணும்? வார்த்தை இருக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருந்துட்டோம்னா, சிம்சோன் என்ன சிம்சோனு, கிதியோன் என்ன கிதியோன், நம்ம சாதாரணமா இருக்கலாம். நீங்க சொல்லுவீங்க, நான் சாதாரணமா தாங்க இருந்தேன், ஆனா இதுல ஆரம்பிச்சேன் கொஞ்ச நாள், திரும்ப கொஞ்ச நாள். இன்னைக்கு தான் நிறைய பேரை சாம்பியனுக்கு தெரியும், அன்னைக்கு யாருமே தெரியாது. அன்னைக்கு அந்த நாட்கள்ல யாருமே தெரியாது, எல்லாரும் ஒரு அளவுக்கு தெரியும், இந்த அளவுக்கு தெரியாது. இன்னைக்கு சாம்பி செல்லதுரன்னு சொன்னாவே அவிசுவாசிகளுக்கே தெரியும். அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாருன்னு சொல்லக்கூடிய ஆளு. அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு பிரசங்கம் சொல்றாரு, ஆவியை என்னோடு இந்த காரியத்தை செய்த நான் பார்க்குறேன், இந்த வார்த்தைக்குள்ளார் இருந்து செய்யும்போது சொல்றாரு, நான் நல்லா பிரசங்கம் பண்றதால கர்த்தர் நடத்தல, என்னை நல்லா நடத்துற கடவுளா அவர் இருக்கிறாருங்கிறாரு. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் நல்லா பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு. நான் நல்லா பிரசங்கம் பண்ணாலும் நான் யாரை விசுவாசிக்கிறேனோ அந்த விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் அவர் என்ன நடத்துறாரு. அதனால பிரசங்கம் பண்றதால வாழ்வு இல்லை, ஆண்டவர் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அதுல தான் வாழ்வு இருக்குங்கிறார். நான் பிரசங்கம் பண்றதுக்காக தயார் பண்ணல, ஆண்டவர் அறிந்து கொள்வதற்காக தயாரான பிரசங்கத்தை உங்களுக்கு பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் அநேகருக்கு மாதிரியாய் முன்மாதிரியா கர்த்தர் வைக்க விரும்புறாரு. அதான் போன வாரம் சொல்லும்போது, நீங்கள் ஊழியக்காரர்கள் ஏதோ காலைல 4 தட்டு பாத்திரத்தை கழுவிட்டு டயர்டாகி படுத்துட்டு சாயந்தரம் ஒன்று சோறாக்கி வச்சுட்டு எப்போ புள்ள வரணும் உட்காந்துட்டு இருக்கிற ஆள் இல்லை. ஒருவேளை இருந்தீங்கன்னா நல்லது, தப்பு சொல்ல. ஆனால் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன், எத்தனை மணிக்கு தூங்குறேன், எத்தனை மணிக்கு படிக்கிறேன், எத்தனை மணிக்கு வேலை செய்கிறேன், எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன், அவ்வளோதான். இன்னைக்கு இத்தனை மணி நேரம் படிப்பேனா படிக்கணும், இத்தனை நேரம் வேதம் வாசிப்பேனா வேதம் வாசிக்கணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வருஷத்துக்கு காட்டிலும் அடுத்த வருஷம் சாதாரணமாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க உங்களுடைய நிலைமை கீழே இருக்குதா, கவலைப்பட்டுறாதீங்க, நேரத்தை ஒதுக்கி கர்த்தருக்குள்ளார வாங்க. அல்லேலூயா. ஆனால் சொல்லுவோம், நல்ல வீடுகளை கட்ட முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் வீடு இருக்கா? வீடு இருக்குல்லாமா? ஜோதியம்மா சொல்றது இருக்குது பாட்டுன்னு. அதை எப்படி வச்சுக்கிறோம்? நான் அடுத்த வருஷம்லாம் எல்லா வீட்டுக்கும் வரோம். அடுத்த வருஷம்லாம் ஒரு வீடையும் விட்டுறதில்ல, எல்லா வீட்டுக்கும் வரல. உண்மையில சொல்றேன், நீங்க வேணான்னு சொன்னதான் முதல்ல உங்க வீட்டுக்கு முதல்ல வருவோம். பிரதர் வந்துடாதீங்கன்னு சொன்னீங்கன்னா உடனே வந்துருவோம். ஏன்னா வரங்க ஐயா, ஏன்னா ஆசீர்வாத குடும்ப கூடுகை.
ஆசீர்வாத குடும்ப கூடுகை. ஒரு வீட்லையும் கூடுறோம். கூடும்போது நீங்க மட்டும் இருக்கிறது இல்லை. நான் என்னைக்கு வருவேன்னு எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிட்டு நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், இருக்க சொல்லி இருக்கவே மாட்டேன்ட்டு என் மகன் போயிட்டான்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கு ரிஜெக்ட் அந்த வீடு. என்னைக்கு எல்லாம் இருக்கிறோமோ அன்னைக்கு தான் ப்ரேயர். ஹல்லேலூயா. ஏன்னா கொஞ்ச நாளா வரல, வராம போனவனே எல்லாருக்கும் துளிர் விட்டு போய் சபைக்கு தானே வருவாரு. அதுவும் பிரதர்ட்ட கொஞ்சம் அப்படியே உள்ட்டா அடிச்சிடலாம், பிரதர் அப்படியே நம்பிடுவாரு. சிஸ்டர் தான் கண்டிப்பா இருப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க உள்ட்டா அடிக்கும் போது எனக்கு தெரியும் நீங்க உள்ட்டா தான் அடிக்கிறீங்கன்னு. நான் என்ன பண்ணுறதுன்னு வந்துடுவேன், அவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் வார்த்தையில ஊன்றப்படணும். கிறிஸ்துக்குள்ளார குடும்பம் கட்டப்படணும், பிள்ளைகள் கட்டப்படணும், பிள்ளைகள் எழும்பணும். பிள்ளைகள் என்ன பண்ணணும்? எழும்பணும். குடும்பமா உட்காந்து பிள்ளைகள் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். கீழப்பரம்பில பார்க்குறோம், சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ சபைக்கு வருது. இந்த ப்ரேயருக்கு வரும்போது அது சொல்லுதான், ஏன் சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு. நம்ம பிள்ளைங்க சீக்கிரம் முடிங்குது. அந்த பிள்ளைய சொல்லுதான், நிறைய பைபிள் படிக்கலாம், சுற்றி உட்காந்து படிக்கிறாங்களாம் பைபிளை, நிறைய படிக்கலாம் அப்படின்னு சொல்லுதான். ஒரு பிள்ளை சொல்லுதான், சின்ன பிள்ளை, ஒரு 8வது 6வது படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பாப்பா சொல்லுதான், எனக்கு புது பைபிள், ஃபுல் பைபிளாக வேணும், புதிய ஏற்பாடு வேணாம், எனக்கு முழு பைபிள் வேணுங்க தான். நமக்கு யார்கிட்ட கொடுக்கலாம் அந்த பைபிள் எடுத்து? யாருக்காவது கொடுத்துருங்க பிரதர் அப்படிங்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணுது? தயவு செய்து உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அவர் தான் சொல்றாரு, என்னுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாவற்றையும் மகிமையா செய்யணும் கர்த்தர் விரும்புறாரு. நான் மகிமை அற்றவளா இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, வார்த்தை குறித்த ஒரு புரிதல் இல்லை. வார்த்தையை நம்பிக்கொண்டு இருக்கிற அந்த ஆழமான தீர்மானம் நமக்குள்ளார என்ன பண்ணல இல்லை. இன்னைக்கு இருக்கணும். பைபிளை நான் படிப்பேன், தொடர்ந்து படிப்பேன். அடுத்த வருஷம்லாம் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஸ்டடி போடுவோம். ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்குன்னு விரும்புறேன். ஹல்லேலூயா. இப்ப நான் இங்க வரும்போது நான் திணறணும், உங்களை பார்த்துட்டு அந்த அளவுக்கு முன்னேறணும். இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, நம்ம கொஞ்சம் கீழே இருக்கிறோம், மேல வரணும். ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, நம்முடைய சபையை பார்த்துட்டு இந்த பாஸ்டர் மாத்திரம் தாங்க நல்லா இருந்தாரு, அந்த பிள்ளைய மாத்திரம் தாங்க படிச்சு வச்சுட்டாரு, ஆனா அது சபையில வரக்கூடிய பிள்ளைகளை இவர் சரியா கவனிக்கலன்னு வரவே, மற்ற சபையில சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நம்ம சபைகளை வரவே கூடாது. ஹல்லேலூயா. அதனால முடிவு பண்ணிடணும், எல்லாரும் உட்காருவோம், எல்லாரும் படிப்போம், எல்லாரும் தியானிப்போம், அதிலே வாழ வைப்போம். நம்ம குடும்பமே வேறு ஆளா என்ன பண்ணும்? மாறணும். கணவன் மனைவி சேர்ந்து உட்காந்து பைபிள் படிச்சு பாருங்களேன். இந்த பக்கம் இருந்து வரும், அந்த பக்கம் இருந்து வரும், அந்த பக்கம் எந்த பக்கத்துல ஆசீர்வாதம்னே தெரியாது. ஹல்லேலூயா. அப்ப அதை நான் செய்யாம இருக்கும்போது வரவே நம்ம சொல்ற மாதிரி, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிக்கிறது ஏதாவது வார்த்தை இருக்குதா உன்னிட்ட? ஆபிரகாமை கொடுத்து வாக்குத்தத்தத்தை தான் கொடுத்தப்பா. அந்த வாக்குத்தத்தத்துக்கு அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் திரும்ப திரும்ப பேசினேன். அவன் திரும்ப திரும்ப பேசும்போது கூட ஒரு முறை கூட போங்க ஆண்டவர்னு சொல்லவே இல்லை, கொடுங்க ஆண்டவர் தான் வந்தான். நீங்க படிக்கும்போது எத்தனை பேர் இன்பமா எடுத்து பைபிள் படிக்க போறீங்க? நான் தான் அடிக்கடி முன்ன சொன்னேன், இப்ப சொன்ன திட்டுவாங்க மனைவி. லவ் லெட்டர் படிக்கிற மாதிரி படிக்கிறோமா பைபிள? பிரேமி சிரிக்கிறாப்புல, ஏன் தான் இந்த அக்கப்போர் பேசுறாருன்னு தெரியலையான்னு. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற அன்பா இருக்கிறாருங்க. அன்பின் தேவன் ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சுக்கிறது இல்லை. நான் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி அவருக்காக பேசணும் இல்லைங்களா? பைபிள் பரிசுத்தம்னு சொல்லியிருந்தாலும் அப்படி பார்த்துட்டோம். இது ஒரு அன்பின் கடிதம். கொஞ்சம் டீசெண்டா இருக்குதானப்பா, அப்ப தப்பிச்சுட்டுங்கிறாரு. ஒரு அன்பின் கடிதத்தை எழுதி வச்சுக்கிறாரு. என்ன நேசிக்கிறியா மைக்கேல்? ஆமா ஆண்டவரே, நானும் உன்னை நேசிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து படிப்போம், ஆவியானவருக்கு உதவியை உனக்கு தரேன், நல்லா படி மைக்கேல், என் அன்பு உன்னோட வெளிப்பட ஆரம்பிக்கும். அது பணமா வெளிப்படும், பொருளா வெளிப்படும், வீடா வெளிப்படும், காரா வெளிப்படும், ஹெலிகாப்டர் கூட வெளிப்படும். ஹல்லேலூயா. எப்படினாலும் வெளிப்படும். எப்படி வெளிப்படுன்னு பார்க்காதீங்க, இந்த வெளிப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணும்? ஆனா இதை படிக்க ஆரம்பிங்க. நீங்க சவாலை தான் சொல்றேன், இதை படிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பலத்த கிரியைகளை செய்ய போதுமானவராய் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா, நீங்க யோசிக்கிறதுக்கு மிகவும். பைபிள் சொல்லி பாருங்க, சொல்லும்போது எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனிதனுடைய இருதயத்துக்கும் தோன்றாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வச்சுக்கிறாராம். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் யோசிக்க முடியாத ஏற்படுத்தி வச்சுக்கிறாராம். நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இந்த 20ஆம் தேதிக்குள்ளார, அவர் நினைக்கிறாரு ஃபுல்லா முடிக்கணும்னு. அவர் நினைக்கலாம் கூட, எப்ப சீட்டை எடுத்துட்டு ஒட்டுறான்னு கூட சொல்லலாம்,
இப்ப நான் நினைக்கிறது ஒண்ணா இருக்கு, அவர் நினைக்கிறது ஒண்ணா? அப்ப அவர் நினைக்கிறது ஒண்ணா, நான் நினைக்கிறது ஒண்ணா இதுல போகும்போது தான் அது ஒத்து வரும். இல்லைன்னா என் கதையை தான் பேசிட்டு இருப்பேன். ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, உங்களுக்கு அது ஆண்டவரே இது ஆண்டவர் சொல்றாரு. இல்லப்பா, என் வார்த்தைகளை கவனிச்சு அதுல ஒத்துவா. உன் மனது எண்ணமும் அதுல ஒத்து வரட்டும். எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனிதனுடைய இருதயத்துக்கும் தோன்றாத காரியத்தை கர்த்தர் நமக்கு தோன்ற பண்ண போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்ற, நமக்கோ ஆவியானவர் அதை எல்லாவற்றையும் என்ன பண்றாராம்? வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆவியான் சும்மா இருக்கு இல்லைங்க, நம்ம கிட்ட இருந்து யாருக்கெல்லாம் விளங்கலையோ அதை நமக்கு விளங்க வைக்கிறார். யாருக்கெல்லாம் புரியல அதை நமக்கு புரிய வைக்கிறார். யாருக்கும் தெரியாத கதை நமக்கு தெரிய வைக்கிறார். தெரிய வச்சு யார் என்ன சொன்னாலும், இன்னைக்கு சிரிப்பாங்க உங்களை பார்த்து ஏளனமா பேசுவாங்க. அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவரே, நான் இதுல கவனமா இருக்க போறேன். சிரிச்சவங்கெல்லாம் என்னை தேடி ஒரு நாள் வந்து கடன் வாங்கிட்டு போவாங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்ககிட்ட கடன் வாங்குறதுக்கு நாள் வரும். நீங்க சொல்லுவீங்க எப்ப வேணாலும் கொடு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். பக்குங்க யாருக்காவது நீங்க பணம் எடுத்து கொடுக்க சொல்லி கொடுப்பீங்க? ஏன் சிஸ்டர் சத்தத்தை காணோம். எப்ப முடியுதோ கொடுங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? உங்களை மறப்பாங்களா? அவங்க மறக்க மாட்டாங்க. அப்பா கிறிஸ்துவன்னா அவங்கள மாதிரி என்ன பண்ணும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க கொடுக்கும் போதே நானே உன்னிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன், நீ எந்த கேட்க வந்துட்டியா அப்படின்னு அப்படி இருக்கும். இவங்களையும் மறக்க மாட்டாங்க. இந்த மறக்கிறதுனால மறக்காம இருக்கிறதுனாலதான் அந்த மறக்காததுனாலதான். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கணும், கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய, அசாதாரணமான காரியத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென்.